சரி. ரைட், ஓகே. கிளாஸ் போலாமா? தெரியுதா ஸ்கிரீன்? ஓகேவா? ஆ ஓகே. ஓகே. நல்லா தெரியுதா? சரி தெரியுது. இல்ல நான் மறைக்கிறேனா? எடுத்து விட்டுறவா? கரெக்ட் தான் இருக்கு இருக்கு. எனக்கு தெரியுது, ஸ்கிரீன் நல்லா தெரியுது. இருக்கட்டும், இதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ரைட். கரெக்டா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நேத்து 5, 6 பாவங்களை பார்த்தோம். இன்னைக்கு 7ஆம் பாவகத்தை பார்க்க போறோம். இந்த 7ஆம் பாவகத்துல ராகு உள்ள போகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். களத்திரம் களமுன். பார்க்கலாமாயா? ம் ஆ உள்ள எல்லாரும் வந்துட்டாங்களா? கரெக்டா. பாரு தம்பி, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு ஒரு பாரு பாரு. பாக்க அதான் 9 பேர் தான் வந்திருக்காங்க. நாளை காணோம். உங்களுக்கு போன் அடி. போன்ல அடிக்க முடியாது. இன்னைக்கு கிளாஸ் எத்தனாவது நாள் கிளாஸியா? 5வது நாள் வரும்னு நினைக்கிறேன். 5வது நாளா? 2-3 நாள் போதை விட்டுருப்பேன் போல. இல்ல 5 6வது நாள் தான் வரும். ஏற்கனவே இடையில 2 நாள் இன்னைக்கு அப்படி இல்லையா? இன்னைக்கு ரொம்ப 7வது நாளியா? சரி, ரைட், ஓகே. கிளாஸ் போலாமா? ரைட். 7ஆம் பாவகத்துல ராகு உள்ள போகுதுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றேன். சரியா? நான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் எப்போ ஆகும் அப்படின்றது கேள்வியா கேட்பாங்க. சரியா? கல்யாணம் ஆகாதவங்க வந்தா எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியோட வருவாங்க. அதுக்கடுத்தது மனைவி இருந்தா மனைவியோடு கருத்து வேறுபாடு உண்டாகும். சரியா? மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். சரியா? அதுக்கடுத்தது கூட்டு தொழில் பண்றாங்க அப்படின்னா கூட்டு தொழில இருந்து விலகிடுவாங்க. சரியா? கூட்டு தொழில் பண்ணல அப்படின்னா கூட்டு தொழில் செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். புரியுதா? யார் யாருக்கெல்லாம் இப்ப என்ன லக்னம் ஓடுது இங்க பாருங்க. கும்ப லக்னத்துக்காரங்க, மேச லக்னத்துக்காரங்க, சிம்ம லக்னத்துக்காரங்க, தனுசு லக்னத்துக்காரங்க, இவங்க எல்லா பேருமே இதை பார்த்துக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் இப்ப நம்ம சொல்ற பலன் பக்காவா மேட்ச் ஆகும். ஒண்ணு. சரியா? அதே மாதிரி 7ஆம் பாவக அதிபதி மேல ராகு போனாலும் இந்த பலன் பக்காவா மேட்ச் ஆகும். ஓகேவாயா? ஓகே. ரைட். அப்ப சிம்ம லக்னம், மேச லக்னம், கும்ப லக்னம், தனுசு லக்னம் இவங்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாருன்னு எனக்கே கொஞ்சம் பேச தெரியும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் வரும். இல்ல அப்படின்னா ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தா அதுல இருந்து விலகுவாங்க. அதுக்கடுத்து தாம்பத்திய சுகம் கிடைக்கும். ஏற்கனவே நல்லா இருந்தது அப்படின்னா இப்ப ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து 2வது குழந்தை கிடைக்கும். 2வது குழந்தைக்காக ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா ராகு 7ஆம் பாவத்துக்குள்ள போகுதுன்னா கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா? இல்லைன்னா 2வது குழந்தை பெத்துக்கிறதுல இவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லி சரியா? ஏன்னா ராகு பாதிக்கு போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ஒரு 7-8 டிகிரி நகண்ட உடனே என்ன சொல்லிடணும்? விருச்சிக லக்னத்துக்காரனுக்கு எடுத்துக்கணும். லக்னத்தை எடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு 2வது பிள்ளை வைக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி. புரியுதா? அடுத்தது சொல்லவா? அதுக்கடுத்து 7ஆம் பாவம் வாடிக்கையாளர்களை குறிப்பார். யார் என்னைய சார்னு கூப்பிட்டது? சார் சுக்லஜி சார். வணக்கம் சார். சார் இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு முதல் குழந்தையே இன்னும் இப்ப உருவாகுமான்னு கேட்க. சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு முதல் குழந்தை உருவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கீங்க. கரெக்டா? அதை நம்ம கடைசியா பாப்போமேமா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு. சரியா? நீங்க சொல்லுங்க. ஜாதகத்தை மட்டும் கையில எடுத்துக்கோங்க, கேளுங்க, நான் சொல்றேன். போட்டுக்கோங்க. அநியாயம் தாங்க முடியல ரெக்கார்டிங். ரைட். அதுக்கடுத்தது வாடிக்கையாளர்கள் திடீரென அதிகமாக வருவார்கள். புரியுதா? இதுவரை உங்க கடையை திறந்து நீ வியாபாரம் பார்த்துப்ப வாடிக்கையாளர் கம்மியா வந்திருப்பாங்க, இல்லைன்னா வராம இருந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு அதிகமாயிடுவாங்க.
சரியா? வாடிக்கையாளரை குறிக்கக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம். அதுக்கடுத்து சிறுநீரகத்துல கல் அடைப்பு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கல் அடைப்பு பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னா பிறப்பு உறுப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு அரிப்பு ஏற்படும். சரியா? கல்லடிப்பு அப்படின்னு சொல்றது ஒரு பிரச்சனை, அரிப்பு வருது அப்படின்றது ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்தது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷனா அந்த இடத்துல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், தொற்று, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிடலாம். சரியா? பிறப்புறுப்புகள் சார்ந்த இடத்துல ஒரு தொல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்தது வெளிநாடு, வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 7. அதனால வெளிநாடு போவாரு, வெளி மாநிலம் செல்வார் அப்படின்னு சொல்லணும். சரியாயா? அதுக்கு அடுத்தது சம்மந்தி. ஏயா இங்க பாரு, 7ஆம் பாவகத்தை எது குறிக்கும் அப்படின்னா சிறுநீரகம், மர்ம உறுப்புகள் எல்லாம் குறிக்காது 7ஆம் பாவகம். ஆனா சுக்கிரன் மர்ம உறுப்பை குறிக்கும். காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்க அப்படின்னா 2-7 குடைவன் சுக்கிரன். அதனாலதான் இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மர்ம உறுப்புகளில் அரிப்பு ஏற்படும், யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும், இதெல்லாம் போட்டிருக்கேன். புரியுதா? புரியுதா? புரியுது ரைட், ஓகே. புரியுது சார். அடுத்தது சம்மந்தி அமைவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல ராகு போகும்போது நீ கல்யாணம் முடிக்கிற வயசுல ஒரு பொண்ணோ பையனோ வச்சிருந்த அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தி அமைவார். புரியுதா? சிம்ம லக்னத்துக்காரங்கெல்லாம் இப்ப பையன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு இப்ப வந்து சம்மந்தம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா கண்ணு? புரியுது புரியுது புரியுது. மகனுக்கோ அல்லது பேரனுக்கோ திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அமைப்புல உங்க சீனியர் ஸ்டூடெண்ட் தவச்செல்வி அம்மாவுக்கு சிம்ம லக்னம் தான். அவங்களுக்கு இப்ப 7ஆம் பாவகத்தோட ராகு சம்மந்தப்படும். அப்ப இப்ப அவங்க வந்து சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. சரியா? சம்மந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப இந்த பாயிண்ட் அப்படியே யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பொது சேவை செய்வார். இப்ப இந்த லக்னத்துக்காரங்க எல்லாம் பொது சேவை செய்வாங்க அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அடுத்தது போலாமா? அதுக்கு அடுத்தது இந்த பிந்து சுக்கிலம் குறையும். ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆணுக்கு இருக்கக்கூடிய விந்தும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சுக்கிலமும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான்யா, ஆனா வந்துட்டு ஒரே அர்த்தமும் வரும். அப்ப இது குறையும் அப்படின்றாங்க. குறையும் அப்படின்னா ஒரு ஏஜுக்கு மேல குறையும், அதுக்கு முன்னாடி அதுல வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு எடுக்கணும். அதுக்கு அடுத்தது கிட்னில கல் இருக்கா அப்படின்ற ஒரு கிட்னி கல்லீரல்ல குறித்து ஒரு பயம் இருக்கும். கிட்னி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா, கல்லீரல் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஏற்படும். ஆன்மீகம் அதிகமாகும். சரியாயா? ஆன்மீகம் அதிகமாகும். பிரிந்த குடும்பம் வந்து சேரும். குடும்பத்துல யாராவது பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இந்த நேரத்துல சேர்ந்துருவாங்கயா. புரியுதாயா? 8ஆம் பாவகத்துல ராகு இருக்கும்போது அது பிரிவை ஏற்படுத்தும். அதே ராகு 7ஆம் பாவத்துக்குள்ள அப்படியே நுழையும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா பிரிஞ்சவங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது போலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார் கரெக்டா போய்கிட்டு இருக்கு. ரைட், ஓகே. அடுத்தது அதே மாதிரிதான் மேச லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம் பார்த்துக்கிட்டீங்க. மனைவி பெயரில் சொத்து வாங்குவார், வெளியூரில் சொத்து வாங்குவார். சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெளியூர், வெளி மாநிலம் இதெல்லாம் வந்துட்டு இதைத்தான் குறிக்கும், 7ஆம் பாவத்தை தான் குறிக்கும். 7ஆம் பாவம்ன்றது மனைவி. இப்போ மனைவி பேரில் சொத்து வாங்குவார். சொத்துன்றது சுக்கிரன், மனைவின்றது சுக்கிரன். அப்போ இந்த 2 அப்படின்றது என்ன? அப்போ சுக்கிரனோட வீடு, 7ன்றது சுக்கிரனோட வீடு. அதனால காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவக காரக அதிபதியின் மீது இந்த இது செல்றதுனால சொத்து வாங்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். நேற்று இந்த கேள்வி கேட்டாங்க, காரகரை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டேன். காரகரை எடுத்து பதில் சொல்லலாம். சரியா? அதுக்கு அடுத்தது கூட்டு முயற்சியில் சொத்து வாங்குவார். 7ஆம் பாவகம், லக்னத்துக்கு 7ஆம் பாவகம்ன்றது கூட்டு முயற்சி, கூட்டாளி, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். அப்ப கூட்டு முயற்சியில் சொத்து வாங்குவார். மனைவி உடல் பாதிக்கும். 7ஆம் பாவகம்ன்றது மனைவி. அப்போ அங்க ராகு வரும்போது மனைவிக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். மனைவியின் குணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். மனைவியின் அமைப்பு மாறும், மனைவியின் சிந்தனை மாறும், தோற்றம் மாறும், பேச்சு மாறும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவாயா? அதுக்கு அடுத்தது முதுகு வலி உண்டாகும்.
சரியா? அப்படி ஏற்கனவே வலி இருந்துச்சுன்னா சரியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். 7 என்பது எதிர் திசையை குறிக்கும். கரெக்டா? உங்க லக்னத்துக்கு 7 அப்படின்றது உங்களுக்கு எதிர் திசையா இருக்கும். இது கிழக்கா இருக்கும், இது மேற்கா இருக்கும். கரெக்டா? அப்போ உங்க லக்னத்துக்கு எதுவா இருந்தாலும் சரி, அது எதிர் திசையை தான் குறிக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ எதிர் வீடு காலியாகும். ஏற்கனவே அங்க ஆள் இருந்திருப்பாங்க. இந்த ராகு உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு வரும்போது எதிர் வீடு காலியாகும் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கடுத்தது காலையில தாம்பத்திய வேட்கை அதிகமாகும். காலியாகும்னா என்னையா? என்ன கேள்வி கேட்டீங்க? வீடு காலையில தான் இருக்கு நம்ம முன்னாடி. தாம்பத்திய வேட்கை அதிகமாகும். படுக்கை அறையை மாற்றி அமைப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். படுக்கை அறையை மாற்றி அமைப்பார் அப்படின்னா, இந்த 7ஆம் பாவகத்துக்கு மேல ராகு போகும்போது 7ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் படுக்கை அறையை பத்தி பேசக்கூடிய பாவகம். இந்த பாவங்கள் மீது ராகு செல்லும் பொழுது படுக்கை அறையை மாற்றுவார், படுக்கும் திசையை மாற்றுவார், தூங்கும் முறையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியாயா? அதுக்கடுத்தது இந்த 7ஆம் பாவகம் குறிக்கக்கூடிய உணவு நெய். சரியா? இந்த நெய் உணவில் சேர்க்கும் பழக்கம் ஏற்படும். ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா இப்ப நிப்பாட்டிடுவாங்க. அன்பளிப்பு தருவார்கள் அல்லது பெறுவார்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? இவங்க அன்பளிப்பு யாருக்காவது கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க வந்துட்டு பெறுவாங்க. சமுதாய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய பாவகம் 7. அப்போ சமுதாயத்துல இவங்க குறித்து இருக்கக்கூடிய பார்வை மாறும், அந்தஸ்து மாறும், பார்வை மாறும் அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது யாத்திரை செல்வார். சரியா? ஆன்மீக யாத்திரைக்கு போவாரு. அதுக்கடுத்து அம்மாவிற்கு, அதாவது பாட்டிக்கு. ஏன் அப்படி அம்மாவின் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம்? இதான் லக்கணம். அந்த லக்கணத்துக்கு 4, இதான் லக்கணம். லக்கணத்துக்கு 4 அம்மா. இந்த 4க்கு 1 2 3 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யாரு? அம்மாவின் அம்மா. அப்போ பாட்டி. அப்போ பாட்டிக்கு உடல் நலம் பாதிக்கும். இது வந்து கண்டம் வரக்கூடிய காலம் அப்படின்னு இருக்கு. சரியா? ஓ. ம். ஓகேவா? புரியுதா? ஓகே ஓகே ஓகே. ரைட். அதுக்கு அடுத்தது வசீகரமான பேச்சு அதிகமாகும். 7ஆம் பாவத்துல ராகு வரும்போது நம்மளுடைய பேச்சு, வசீகரமான பேச்சு அதிகமாகும். ஏன்னா அந்த ராகுக்கு வந்துட்டு 7ஆம் பார்வையால தொடர்பு கொள்றாருல்ல, அதனாலதான் இந்த பலன். ஓகேவா? புரியுதா? அதுக்கு அடுத்தது 8ஆம் பாவம். 7ஆம் பாவம் குறித்து ஏதாவது ஒரு டவுட், ஏதாவது விஷயம் இருக்காயா? சார் இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு சார். என்ன லக்கணம் சாமி உனக்கு? மேஷ லக்கணம். என்ன லக்கணம்? மேஷம் மேஷம். மேசமா? சரி, ரைட், ஓகே. மேச லக்கணம் இன்னும் நான் செக் பண்ண போனேன். கரெக்டா இருக்காயா? யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு டைம் செக் பண்ண போனேன். போனீங்களாயா? அடிக்கடி யூரின் போய்கிட்டே வந்துகிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு, அதனால நீங்க அப்படி போய் செக் பண்ணிருப்பீங்க. ஆமா சுகர் இருக்கான்னு செக் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஆமா சார். இப்பதான் சுகர் வந்திருக்கு 35. வந்துருச்சாயா? 350. வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? எனக்கு 42. அச்சோ, சுகர் வந்துருச்சே, கதை முடிஞ்சிருச்சே. அப்படி சொல்லாதீங்கண்ணா, நல்லா இருக்கட்டும். ரைட், விடுங்க. சுகரை பத்தி நீ தெரியாம இருக்கிற. சுகர் ரொம்ப மோசமானது. கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா. இயல் வாழ்க்கையை கெடுக்கும் சுகர். அதை ஃபர்ஸ்ட் வரவிடாம பாத்துக்கணும். உடனே போய் ஏதாவது வட்டிக்காவது வாங்கி ஏதாவது ஒரு ஜிம்ல ஒரு வருஷத்துக்கு ஃபீஸை கட்டி போய் நல்லா போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப நல்லா பாத்துக்கணும். அப்பதான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நீ சாப்பிட்றது, சந்தோஷமா அனுபவிக்கிற விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியா அனுபவிக்க முடியும். ரைட், ஓகே. அடுத்தது போலாம். பூமாரி தான் வந்துட்டு சாட்சி. அப்ப பக்கா ரிசல்ட். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? 8ஆம் பாவகத்தில் அல்லது 8ஆம் பாவக அதிபதி மேல் ராகு செல்லும் பொழுது ஏற்படும் மாற்றம். என்ன மாற்றம் ஏற்பட போகுது? யார் யாருக்கு ஏற்பட போகுது? மீனம், கடகம், விருச்சிகம், மகரம், இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் கெடும். ஓகேவா? ஆரோக்கிய கேடு ஏற்படும். கண்ட நேரத்துல தின்னுட்டு கண்ட நேரத்துல தூங்குனதுக்கெல்லாம் சேர்த்து மாத்தா இப்போ ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து ஆயுள் குறித்து பயம் ஏற்படும். சரியா? இன்சூரன்ஸ் போடுவாங்க.
சரியா? இன்சூரன்ஸ் போடலாமான்னு பார்ப்பாங்கய்யா. ஆ அதுக்கடுத்து அவச்சொல் உண்டாகும். ஏதாவது ஒரு அவச்சொல் வரையா, புரியுதா? அதுக்கடுத்தது குறி சொல்வார், அல்லது அப்படின்னா குறி சொல்லும் இடத்திற்கு செல்வார். இப்ப லக்னத்துக்கு 8ல ராகு வரும் பொழுது குறி சொல்ற மாதிரியே பேசுவார். சரியா? குறி சொல்லும் இடத்திற்கு செல்வார். புரியுதாயா? அதுக்கடுத்தது அமானுஷ்ய சக்தி அதிகமாகும். அமானுஷ்ய சக்தி அதிகமாகும். சாமி ஆடுவார். சாமி கும்பிடும் போது உடல் ஆடும், உடல் சிலிர்க்கும். அப்படி இல்லைன்னா உடல் ஆடும். ஏன் லைட்டா அப்படியே ராந்தோம். சாமி வர்றதுக்கு முன்னாடி அப்படியே உடம்பு இப்படி இப்படி ராந்தோம், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? தெய்வம் உடலில் இறங்குவது போல் இருக்கும். சரியாயா? யார் யாருக்கா இருக்கு? மீனம், கடகம் லக்னம், விருச்சிக லக்னம், மகர லக்னத்துக்கு இருக்கா? எனக்கு இருந்தது. விருச்சிகம் தான் எனக்கு விருச்சிக லக்னம் எனக்கு இருந்தது. வீண் பழி இவங்க மேல வந்து விடும். கவனமா இருக்கணும் வார்த்தையை விடும்போது. புரியுதாயா? வீண் பழி விழும். செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், பயம் வரும். கண் திருஷ்டி பயம் உண்டாகும். நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளைண்ட் ஒருத்தவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு ரொம்ப பர்சனலா பேசக்கூடாது. கிளைண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு கரெக்டா 8ல ராகு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன அவங்களுக்கு இந்த 4ல இருக்கா 5 வீண் பழி அவர் பேல விழுந்துருச்சு. அவரு அவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அப்பங்க என்ன ஆகி போச்சு, அந்த கல்யாணம் வந்துட்டு எதிர்பாராத விதமா வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. அப்போ நீ தான் பார்த்து முடிச்ச, உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஒரு பழி ஒரு மேல விழுந்துருச்சு. இவர் வந்து என்ன கன்சல்டன்சி இங்க வந்தார் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு செய்வினை, ஏவல், இந்த மாதிரி சூனியம் ஏதாவது அவங்க பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு பயத்தோட வந்தார். யாரு? பொண்ணு கொடுத்தவங்க இல்ல மாப்பிள்ளை கொடுத்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம். சரியா? ஒருவேளை கண் திருஷ்டியால இந்த மாதிரி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார். சரியா? அப்போ இது எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. எல்ஐசி மூலமாக வருமானம் வரும். அதாவது எல்ஐசி க்ளோஸ் ஆயிரும், க்ளோஸ் ஆகி வருமானம் வரும். அப்படி இல்லைன்னா காசு வேணும்னா எல்ஐசியில எடுக்கிற மாதிரி ஒரு சில பாலிசி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எல்ஐசி புதுசா போடுவார். அதுக்கடுத்தது ஏதாவது ஒண்ணு க்ளோஸ் ஆகி அதோட முதிர்ச்சி தொகை கிடைக்கும். பேராசை ரொம்ப அதிகமாகும். சரியா? ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் தெரியும்ல. ரொம்ப பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறது பேராசை அப்படின்றார். அதுக்கடுத்தது கழிவு நீர் செல்லும் வழியில் பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கா இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டுக்கா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க தொழில் பண்ற இடமா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எல்லாம் இந்த கழிவு நீர் பாதையில் பிரச்சனை ஏற்படும். குப்பை தொட்டி வீட்டிற்கு முன் வைப்பார். புதுசா திடீர்னு என்னன்னு தெரியல, உங்க வீட்டுக்கு முன்னாடி குப்பை தொட்டியை கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே வச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்தது மறைமுக வருமானம் கிடைக்கும். லஞ்ச பணம் வரியா? சரியா? லஞ்சமா பணம் வரும். இதெல்லாம் பக்காவா இருக்குயா. தவறான வழியில் வரக்கூடிய பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீ லஞ்ச பணம் அப்படின்னு சொல்லி சொல்றத விட தவறான வழியில் வரக்கூடிய பணம் அப்படின்னு எடுத்து. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் லாக்டவுன்ல என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, பாட்டில்னா எப்படி, மது, சரியா, சாராயம் வாங்கி மாத்தி விட்டுருந்தார். அப்போ லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, வீட்டுல வந்து கொஞ்சம் பாட்டில வாங்கி வச்சு இந்த லாக்டவுன் வந்த சமயத்துல, அப்பதான் ராகு வந்துட்டு இந்த விருச்சிக லக்னத்துக்கு இந்த இடத்துக்கு தான் வரும். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பிளாக்ல ஓட்டிட்டார். பிளாக்ல ஓட்டும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 150 ரூபா பாட்டில் 500 ரூபா. அப்போ இது ஒரு தவறான வழியில வரக்கூடிய பணம் தானே. புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? ரைட். அதுக்கடுத்தது வழக்கு உண்டாகும். 8ன்றது வழக்கை குறிக்கும். அப்ப வழக்கு உண்டாகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வழக்கு வந்து தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே கேஸ் இருந்தா. சரியா? அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து எதையாவது ஒண்ணு அபகரிச்சிருவாங்க. 8ஆம் பாவகத்துல இருந்து ஒண்ணு நீங்க அபகரிப்பீங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உங்ககிட்ட அபகரிப்பாங்க அப்படின்னு எடுக்கலாம். சரியா? இப்ப இந்த ஒரு கேஸ் சொன்னேன்ல, அந்த கேஸ்ல இந்த நகை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா
மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுல வந்துட்டு என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நீங்க நகையே கொடுத்தே விடலை அப்படின்ட்டான். ஒரு ஒரு 50 பவுன் 60 பவுன் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த அபகரிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் நான். இப்போ வீண் பழி உண்டாகும், ஏற்கனவே பார்த்ததுதான். அதுக்கடுத்து மசாஜ் சென்டர் செல்வார். சரியா? மசாஜ் சென்டர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். சரியா? இப்ப 8ஆம் பாவத்துல ராகு போகுது அப்படின்னா, ஏதாவது மசாஜ் பார்லர் வைக்க போறீங்களா, இல்ல எங்கேயாவது மசாஜ் பண்றதுக்கு போக போறீங்களா அப்படின்னு சொல்லி வர்ம வைத்தியம் உண்டாகும். ஏதாவது வர்ம வைத்தியம் அவங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது மூலம் பௌத்திரம் சம்பந்தப்பட்ட நோய் உண்டாகும். 8ல ராகு வந்து மூலம் உண்டாகும் அல்லது பௌத்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து நீரிழிவு நோய் அல்லது மர்ம உறுப்பில் தொற்று ஏற்படும். நீரிழிவு நோய்னா என்ன? சுகர். சரியா? அதுக்கடுத்தது மர்ம உறுப்பில் தொற்று ஏற்படும் அப்படின்னு சொல்லி மலச்சிக்கல் உண்டாகும், தோல் நோய் உண்டாகும். வீட்டுல இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பு, டியூபு, இது எல்லாத்தையுமே இந்த நேரத்துலதான் மாத்துவாங்க. சரியாயா? பூமாரி, என்னையா பண்ற நீயே? சொல்லுங்க சாமி. ரைட். பார்த்துட்டு தான் இருக்கேன். நீரிழிவு நோய் உண்டாகும், மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த பலன்லாம் பக்காவா மேட்ச் ஆகுங்க. இதெல்லாம் இதெல்லாம் யாருக்காவது இருக்கா? அதுக்கடுத்து திருடு போகும், அப்படி இல்லைன்னா காணாமல் போகும் அப்படின்னு. நகை காணாம போறது, ஏதோ ஒரு பொருள் காணாம போறது, இதெல்லாம் இந்த நேரத்துலதான் நடக்கும். சரியா? ஏற்கனவே சொன்னதுதான். அடுப்பு புதிதாக வாங்குவார். அதுக்கடுத்தது சிறைவாசம் உண்டாகும். ஏன் அடுப்பு வாங்குவாருன்னு சொல்லி சொன்னாங்க? சொல்லுங்க பார்ப்போம். அடுப்பு, கேஸ் ஸ்டவ் புதுசா வாங்குவீங்கன்னு எதை வச்சு அவன் சொன்னான்? சொல்லுங்க. அடுப்பு செவ்வாய் குறிக்க முடியாதுங்க சார். நெருப்பு. காலப்புருஷனுக்கு எட்டாவது வீடு. காலப்புருஷனுக்கு எட்டாவது வீடு தானே செவ்வாய்? ஆமா, காலபுருஷனுக்கு 8வது வீட்டு அதிபதி வந்து செவ்வாய். அதனால செவ்வாய்னா அடுப்பு. சரியா? நெருப்பு, இதெல்லாம். அதனாலதான் என்ன சொன்னாங்க? அடுப்பு புதிதாக வாங்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? நான் அது 8ஆம் பாவம் ஏங்குறதுனால சிறைவாசம் உண்டாகும். அப்படி இல்லைன்னா ஸ்டேஷனுக்காவது போய் பஞ்சாயத்து பண்ற அளவுக்காவது வரும் அப்படின்னு சொல்லி. செவ்வாய் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே. அதுக்கடுத்தது மருத்துவ செலவு உண்டாகும். ஓகே. ரைட்டா? அதுக்கடுத்து திடீர் அதிர்ஷ்டம், உதயல், அனாமத்து வருமானம், மனைவியால் வருமானம் உண்டாகும். ஓகேவாயா? திடீர் அதிர்ஷ்டம், புதையல், அனாமத்தா வரக்கூடிய பணம், மனைவியால் வருமானம் உண்டாகும். ரகசிய செயல்கள் செய்ய தூண்டும். சரியா? ரகசிய செயல்கள் செய்ய தூண்டும். இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு உண்டாகும். சரியாயா? இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு உண்டாகும். அடுத்தது பார்ப்போமா? பொய் வழக்கு உங்க மேல போடுவாங்க. 8ல ராகு போகும்போது உங்க மேல பொய் வழக்கு போடுவாங்க, நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. சரியா? நீங்க பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி நிலை ஏற்படும். சரியா? அப்படி இல்லைன்னா சாக்கடையை கிளீன் பண்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். உயரமான இடத்துல இருந்து கீழே விழுவீங்க. உயரமான இடத்துல இருந்து கீழே விழுவீங்க. வண்டியில இருந்து கீழே விழுந்தாலும் அது உயரமான இடம் தான், அப்படிதான் எடுத்துக்கணும். சரியா? எங்கேயோ இருந்து கீழே விழுவடி. அதுக்கடுத்தது அதிக வட்டி கட்டக்கூடிய நிலை ஏற்படும். தற்கொலை எண்ணம் வரும். அதிகமா வட்டி கிடைக்கக்கூடியது. அருவருப்பான செயல்களை செய்வார். 8ல ராகு போகும்போது அருவருப்பான செயல் செய்வார். லஞ்சம் வாங்குவார். மாதவிடாய் கோளாறு ஏற்படும் பெண்களுக்கு. சரியா? மர்மஸ்தானம் அப்படின்றது 8வது பாவகம். இங்க பிரச்சனை ஏற்படும். சரியாயா? சட்டம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து உண்டு. அப்ப பஞ்சாயத்தை குறிக்கக்கூடிய பாவகம் எது? 8. அதனாலதான் சட்டம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து வரும். செய்வினை
படிப்பாங்க, அப்படி இல்லைன்னா செய்வனை யாருக்காவது செய்வாங்க அப்படின்னு இருக்கு. இந்த 8ஆம் பாவம் என்பது செய்வனை யாருக்காவது இது பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க போய் படிப்பாங்க. செய்வனை பண்ணுவது எப்படி அப்படின்னு படி. சரியாயா? ஏயா இப்ப வரைய இருந்தது யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுது, யார் யாருக்கு மேட்ச் ஆகல. விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு இந்த பலன் கரெக்டா இருக்கும், கடக லக்னத்துக்கு கரெக்டா இருக்கும், மகர லக்னத்துக்கு கரெக்டா இருக்கும், மீன லக்னத்துக்கு கரெக்டா இருக்கும். யார் யாருக்கு இந்த லக்னம் எல்லாம் மேட்ச் ஆகலையா? சார் எனக்கு விருச்சிக லக்னத்துக்கு மேட்ச் ஆகுதா? ஆமா சார். ஒருத்தன் வந்து மிரட்டிட்டு போனான்ல, செய்வன செஞ்சிருவேன் என்ன வெங்கட் கரெக்ட் தானே? ஆமா சார். பாத்தீங்களா எப்படி வருது பாருங்க. நான் வச்சேன்னு சொன்னா சார், நீங்க வேற. இல்ல இல்ல ஆக்சுவலா அவன் வந்துட்டு நீங்க வச்சீங்கன்னு சொல்லி சொல்றான். அட் த சேம் டைம் உங்களையும் மிரட்டிட்டு தானே போனான். பாருங்க, அந்த செய்வனை ஆமா, குறித்த ஒரு பயம் கண்டிப்பா. வரும்ல. நீங்க ஒரு நாள் போன் அடிச்சு என்கிட்ட கேட்டீங்கல்ல, நான் கூட சார் அது ஆமா தெரிஞ்சவன் சார், கூட ஆமா செய்ய சார். மாட்டான், தெரியாத அறகுறை தான் சார் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. சூப்பர். பலன் அப்ப பக்காவா? கண்டிப்பா நீ பாரு நல்லா கேட்டுக்கோ. பக்கா இருக்கும். எனக்கு லக்னத்துக்கு 8ல ராகு நிக்கும் போது, இல்ல 8ஆம் பாவக அதிபதி மேல ராகு போகக்கூடிய காலத்துல நான் செய்வனையை பத்தி நான் படிச்சேன். சரியா? எனக்கு 8ல ராகு போகும்போது சட்டம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து எனக்கு ஏற்பட்டுச்சு. மர்மஸ்தானத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சரியா? லஞ்சம் வாங்குறதுக்கு நான் கவர்மெண்ட் ஆபீசர் இல்ல, எனக்கு அதனால ஒண்ணும் இல்லை எனக்கு. ஆனா ஒரு அருவருப்பான செயல் செய்வார். சாக்கடை வலிக்கிறது இதெல்லாம் பண்றதுல அருவருப்பான செயல் தான். தற்கொலை எண்ணம் வரும். தற்கொலை எண்ணம் வராம இருந்தாலும் வர வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் 8ஆம் பாவத்துல ராகு இருக்கிறது. சரியா? அதிக வட்டி கட்டும் நிலை ஏற்படும். கட்டியிருக்கேன். சரியா? கீழே விழுதல் ஏதோ ஆண்டவன் செயல, அது ஒண்ணு மட்டும் நடக்கல. அதுக்கு அடுத்தது பாத்ரூம் சாக்கடை கிளீன் பண்றது இதெல்லாம் இப்ப வரையும் ஓடிக்கிட்டு தான் இருக்காரு. நம்பிக்கை துரோகம் செய்வார். சரியா? ஆமா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. பொய் வழக்கு கொடுத்துட்டாங்க ஸ்டேஷன்ல. ஆமா, பொய் வழக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? புரியுதா? அதுக்கு அடுத்தது இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு, அது வந்துட்டு அடுத்தது. அதனா ஸ்டேஷன் போயாச்சு, மருத்துவ செலவு வந்துருச்சு. என்ன எனக்கு திடீர் அதிர்ஷ்டம்ல எல்லாம் அடுப்பெல்லாம் கரெக்டா புதுசா அப்பதான் மாத்தினேன். அதுக்கடுத்து திருடு போகும்னாங்க. ஆமா, திருடு போச்சு. இந்த எல்லா பலனுமே எனக்கு மேட்ச் ஆரம்பிச்சியா எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்கு ராகு வந்துட்டு கரெக்டா இந்த மிதுன ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு நடந்தது. அப்போ அது திரிகோணத்துல அதோட தாக்கம் சற்று குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியாயா? சரிங்கய்யா. ம். பாத்தியா? அருவருக்கத்தக்க செயல் செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? ஞாபகம் இருக்கா? இப்பதானே சொன்னேன். விருச்சிக லக்னத்துக்கு 8ல ராகு போகும்போது அருவருக்கத்தக்க செயல் செய்வார் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் கவுச்சு ரொம்ப சளி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நான் உட்கார்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு வெத்தலை பொட்டி மாதிரி ஒன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதாயா? அப்ப இது ஒரு தேர்ட் பார்ட்டி பார்த்தா அருவருக்கத்தக்க செயலா தானே இருக்கும். மேட்ச் கண்டிப்பா. ஆகுதா? பக்காவா? ம். ரைட், ஓகே. இப்ப அதுக்கு அடுத்தது செகண்ட் சாப்டரா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுக்கிரன் மீது கோச்சாரராக செல்லும் பொழுது ஏற்படும் மாற்றம். சுக்கிரன் திருமணத்துக்கு காரகன், அதனால திருமணம் பற்றிய கேள்வி வரும். சரியா? மனைவியை பற்றிய கேள்வி வரும். சரியா? அத்தையை பற்றிய கேள்வி வரும், அக்காவை பற்றிய கேள்வி வரும். இதெல்லாமே வரும். சரியா? சுக்கிரன் மேல ராகு போகும்போது. அதுக்கடுத்தது வருமானத்தை பற்றிய திட்டம் வரும். சரியா? என்னடா நம்ம இப்படியே இருக்கோம், ஒரு ரெசார்ட்ல ஒரு ஆபீஸ போட்டுருவோமா அப்படின்னு, நிறைய சம்பாரிச்சிடலாமா, ஒரு ஆளுக்கு 300 ரூபா அப்படின்னு வச்சோம்னாலும் சரி, டெய்லி 10 பேர் வராங்க, அப்ப எவ்வளவு ஆச்சு? 3000 ரூபாய் ஆச்சு. சரி, அப்படியே என்ன பண்றோம், இதே மாதிரி ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்குன்னா எவ்வளவு ஆச்சு? 90,000 ரூபாய் ஆச்சு. ரைட்டு. வாரத்துல ஒரு ஒரு 2-3 இடம் வாஸ்து போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் போட்டுக்கணும். சரியா? எவ்வளவு ஆச்சு? 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. போதாது, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காலத்துக்கு அது போக இது வேற வீட்டுல சும்மா உட்காந்து ஒரு ரூபா வருது அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. இந்த மாதிரி கணக்கு போடுவாங்க. நம்ம சம்பளம் இவ்வளவு வருது, நம்ம வீட்டுக்காரமா சம்பளம் ஒரு 50,000 வருது. சரியா?
நம்ம இந்த வாடகை வீட்டு வருமானத்து வழியா ஒரு 25,000 ரூபாய் வருது. வட்டிக்கு கொடுத்து வாங்கினது அது ஒரு 17,000. இப்படி மொத்தமா கூப்பிட்டோன்னா எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி கணக்கு போட்டு போட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி வருமானத்தை பற்றிய திட்டம் தீட்டுவாங்க அப்படின்னு. சரியா? உண்மைதான். அதுக்கடுத்து சுக்கிரன் அப்படின்றது கண்ணு. அப்ப இந்த கண் சம்பந்தப்பட்ட கோளாறு வரும். வந்துகிட்டே இருக்கு. கண்ணு வந்து திடீர்னு பஞ்சாயத்து பண்ணும். கண்ணு காந்தம். வயசானவங்கன்னா கேட்ராக்ட் வரும். கண் கரு விழியை குறிக்கக்கூடியவன் தான் சுக்கிரன். அது மேல ராகு ஓகே. கேட்ராக்ட் வரக்கூடிய இது இருக்கு. சின்ன குழந்தைங்களா இருக்காங்க சார், அப்ப சுக்கிரன் மேல ராகும்போது டிவி ரொம்ப கிட்ட பார்க்க கூடாது, கண் சம்பந்த கண்ணாடி போடுற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லி. சரியா? வீட்டுல டிவி வந்துட்டு ஏதாவது ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா புதுசா நீங்க டிவி வாங்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டா? அதுக்கு அடுத்தது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதெல்லாம் ரிப்பேரா போகும். இல்லைன்னா நீங்க புதுசு வாங்குவீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பல்பு, வெளிச்சம் தரக்கூடிய டீப் லைட்டு, இதெல்லாம் சுக்கிரன் தான் சொல்லுவான். அப்ப என்ன ஆயிரும்? அப்போ இதெல்லாம் எரியாது, ஃபியூஸ் போகும். நிறைய பல்பு ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் சுக்கிரன் மேல ராகு போகும்போது ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? புதுசா கார் வாங்கணுன்ற எண்ணம் வரும். ஒரு கார் வாங்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு தாட் வரும். இந்த காரை மாத்திருமா, பெரிய காரை வாங்குமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எல்லாம் இந்த நேரத்துல சார் வரும். கார் வாங்குவாங்களா சார்? கார் வாங்குவாங்களான்னு கேட்கீங்களா? ஆமா. அது உங்க கையில இருக்கிற காசை பொறுத்து தானே. இல்ல சார், இது உங்க கையில இருக்கிற காசை பொறுத்து தான். ஏன் பூ நீனா சத்தியமா வாங்க மாட்டேயா? சுப்பிரமணியனாலும் சார் சத்தியமா வாங்க மாட்டான். சார் வேற வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. சரி கம்முனாம இரு, பாடத்தை நான் முடிச்சுக்கிறேன், அப்புறமா பேசுவோம். என்னைய சொல்லாதீங்கண்ணா, தயவு செய்து என்னைய சொல்லாதீங்க. இல்லையா, நம்ம இப்ப சுப்பிரமணியம் ஆபீஸ் போட்டேன், மாசம் வந்துட்டு ஒரு 50, 60,000, 70,000, 80,000 ரூபாய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சுக்கிரன் மேல ராகு போகுது அப்படின்னா சுப்பிரமணி கார் வாங்குவான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இப்போ எனக்கு ஏற்கனவே சுக்கிரன் மேலதான் ராகு போகுதுண்ணே. போகுதா? ஆமா, போட்டோம். சுக்கிரனுக்கு புதன் பரிவர்த்தனை. சரி, ஏதோ ஒண்ணு. சரியா? அப்போ அப்பா அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தா வாங்குவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த காரை பார்த்தோன்னே ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒரு காரை நம்ம வாங்கணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். புரியுதா? இப்போதைக்கு வீடு தானே, அதுக்கப்புறம் தான் கார். சுக்கிரனாலும் வீடுதான். வீடுதான். சரியா? காரு வீடுதான் வீடு. பாத்துக்கிட்டு இருக்கு. சின்ன வீடா சுப்பிரமணி இல்ல பெரிய வீடா? விக்ரன் மேல சின்ன வீடு வீடு தான் வாங்குதல். சார். சரியா? வீடு வாங்குவாரு, அப்படி இல்லைன்னா விற்பாரு. சரியா? ஓகே. குழந்தை உருவாகும். கல்யாணம் முடிச்சா இந்த நேரம் குழந்தை உருவாகும். அல்லது அப்படின்னா கருச்சிதைவு ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கணும். சரியா? ஏற்கனவே உருவாயிருந்தா கருச்சிதைவு ஏற்படும் அப்படின்னு நினைக்கணும். சரியா? வீட்டை அழகுபடுத்துவார், பெயிண்ட் அடிப்பார் அப்படின்னு நினைக்கணும். சரியா? வீடு கட்டணும்னு நினைப்பார். அந்த வீடு எப்படி கட்டணும்னு நினைப்பார்? ரொம்ப லக்ஸூரியஸா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவார். கரெக்ட் கரெக்ட். டிசைனா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆமா. சர்க்கரை நோய் ஏற்படும். யூரினரி ட்ராக் பிரச்சனை ஏற்படும். சரியா? எதுவுமே கிடையாது. கிட்னி குறித்து பயம் ஏற்படும். அத்தை அக்கா இடம் மாறுவார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? எதுவும் இல்ல. ஓகே. என்ன இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப வேகமா போகுது. அத்தை அக்கா இடம் மாறுவார். உறவில் விரிசல் விழும். சரியா? ஆரோக்கிய குறைபாடு அத்தைக்கு ஏற்படும். யார் உறவில் விரிசல் விழும்? அத்தையோட இருந்த உறவும் அக்காவோட இருந்த உறவும் என்ன ஆகும் அப்படின்னா விரிசல் விழும். அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஓகே. கண்புரை நோய் ஏற்படும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நோய் இருந்தா அது வந்து அதை வந்து சிகிச்சை பண்ணி சரி பண்ணுவாங்க. கண்ணில் சர்ஜரி ஏற்படும். சரியாயா? புதிய ஆடை வாங்குவார், பழைய ஆடையை கழிப்பார் அப்படின்னு. ஓகே, அது கரெக்ட். ஓகேவாயா? ஓகே, அது கரெக்ட். ரைட். அதுக்கு அடுத்தது இனிப்பு விரும்பி சாப்பிடுவார். அது ரொம்ப ஏற்கனவே ரொம்ப இனிப்பா தின்னுகிட்டு இருக்கிறவன் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பான். சரியா? மது பழக்கம் உண்டாகும். இல்ல இருந்தாலும் இனி இல்லன்னு தான் சொல்ல விஷயம். இல்ல, உண்மையிலே கிடையாது. எங்க வீட்டுல எல்லாம் கேளுங்கண்ணே, யார்கிட்ட வேணா நீங்க கேளுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரைட். மது பழக்கம் உண்டாகும்.
அதுக்கடுத்தது ஏற்கனவே மது பழக்கத்துல இருக்கிறவன் இந்த நேரத்துல அந்த பழக்கத்தை குறைச்சிப்பான். சரியா? காதல்ல பிரிவு ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் ஏற்படும். இந்த நேரத்துல ஒரே நேரத்துல 2, 3 பொண்ணை காதலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். யாராவது ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா அதை அடுத்தடுத்து அக்செப்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அவங்க. ஓகே புரியுதா? ஓகே ஓகே தெரியுது புரியுது புரியுது. வெளிப்படுத்த முடியாத புதிய உறவு அமையும். அதாவது மனைவி அல்லாத மாற்றான் பெண் காதலிப்பார். மாற்றான் பெண்ணை காதலிப்பார். புரியுதா? புரியுது, இதுல புரியுது. கள்ளக்காதல்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதேதான். உனக்கு இருக்குது இதெல்லாம். இல்லண்ணே, இருந்தா நான் யாவனா இப்படி இருக்க போறேன். மனைவிக்கு கண்டம். சரியா? சுக்கிரன் அப்படின்றது மனைவி, கண்டம்னா ராகு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஓகே. இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கும். இந்த சுக்கிரன் மேல ராகு போகும்போது வண்டியில மனைவியை கூட்டு போகும்போது கவனமா கூட்டு போகணும். ஏன்னா கீழே விழுந்துருவாங்க. வண்டியில் சமையல். செல்லும் போது கீழே விழுவார் மனைவி. ஓகே. சரியா? சமையல்ல வந்து கைப்பக்குவம் மாறிடும். சரியா? சமையல் செய்யறவங்களோட கைப்பக்குவம் மாறும். சரியா? கைப்பக்குவம் எப்படி மாறும்? மசாலா அரைக்கிற இடம், உள்ள போடுற சரக்கு, இது எல்லாத்தையுமே மாத்திடுவாங்க. இல்லைன்னா டிவி பார்த்துக்கிட்டே போனை நோண்டிக்கிட்டே சமைப்பாங்க. அதனால அதுல அந்த கை பக்குவம் மாறிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவாயா? அதுக்கடுத்தது சோப்பு, பேஸ்ட், பவுடரு, இது எல்லாமே சுக்கரனை இது எல்லாத்தையுமே மாத்தி வாங்குவாங்க. மளிகை கடை இதெல்லாம் மாத்தி வாங்க. தேயிலை, காப்பி குடிக்கும் பழக்கம் மாறும். இது வந்து சந்திரனுக்கும் இதே சொல்லியிருப்போம். இதேதான் சுக்கரனுக்கும் சொல்றோம். சரியா? ரெண்டுமே நீர் தான். சந்திரன் மேல ராகு போகும்போது போர் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வருவாங்க. சுக்கரன் மீது ராகு போகும்போது போர் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு. ஏன்னா ரெண்டு பிளானட்டுமே இந்த விஷயத்தை குறிக்கும். சரியா? உயர் ரக மதுவை குடிப்பார். ரொம்ப பிராண்டடா, ரொம்ப ரேட் காஸ்ட்லியா இருக்கக்கூடிய மதுவை குடிப்பார். அதுக்கடுத்தது புதிய தோழிகள் கிடைப்பாங்க. பழைய தோழி பிரிவார்கள். பழைய கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க போறாங்க அப்படிங்கிறது. ரைட்டா? கலைத்துறையில் நாட்டம் அதிகம். அதுக்கடுத்தது வீட்டுக்கு வெளியில இருக்கிற கரண்ட் கம்பியில லைட்டா மாத்துவாங்க. ஓகேவா? வீட்டுக்கு வெளியில இருக்கிற கரண்ட் கம்பி லைட்டு ஃபியூஸ் போயிருக்கும், அந்த லைட்டை மாத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏசி வேலை செய்யாது வீட்டுல, புதுசா ஏசி வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா பழைய ஏசியை ரிப்பேர் பார்ப்பாங்க. கட்டில், மெத்தை, பர்னிச்சர் புதுசா வாங்குவாங்க. புரியுதா? கட்டில், மெத்தை, பர்னிச்சர் இதெல்லாம் புதுசா வாங்குவாங்க, பழச போட்டுட்டு. அதுக்கடுத்தது முகம் மாறும். முகம் மாற்றம் ஏற்படும். இந்த சுக்கிரன் மேல ராகு போகும்போது குழந்தையா இருந்த பிள்ளை திடீர்னு ஒரு பாலகனா, ஒரு யூத்தா அப்படியே மாறக்கூடிய ஒரு தோற்றம் ஏற்படும். அதுக்கடுத்தது போர் போடலாமா சொன்னேன்ல, அந்த கேள்வி வரும். உல்லாச பயணம் செல்வார். சரியாயா? இந்த அமைப்பு வரும்போது உல்லாச பயணத்துக்கு போவாங்க. அதுக்கடுத்தது தலையை மாற்றி படுப்பார். ஒரு பக்கமா படுத்து இருந்திருப்பாரு, வேற பக்கமா படுப்பாரு அப்படின்னு எடுக்கலாம். சுக்கிரன்னா மெத்தன்னு அர்த்தம். மெத்தைய புதுசா வாங்கி போட்டு படுப்பாரு, இல்லைன்னா வேற மெத்தையில படுப்பாரு அப்படின்னு எடுக்கலாம். ஓகேவா? இல்ல ஒரு மெத்தைக்கு மேல இன்னொரு மெத்தையை தூக்கி போட்டு படுப்பாரு. ஏதோ ஒண்ணுல தூங்கக்கூடிய முறை ஒரு மாற்றத்தை சந்திக்கும். பூச்செடி, பூ இதெல்லாம் வந்துட்டு இந்த சுக்கிரனைத்தான் குறிக்கும். அதனால பூச்செடி வைப்பாரு, அப்படி இல்லைன்னா எடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? கண்ணாடி உடையும். சரியாயா? அதுக்கடுத்தது காதல் மாற்றம், காமம் மாற்றம், களத்திரம் மாற்றம், அவச்சொல் வரும், உடல் உறவில் மாற்றம், பெண் நாட்டத்தில் மாற்றம். இது எல்லாமே சுக்கிரனோட காரகத்துவம் தான். இது எல்லா விஷயத்திலையுமே ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படத்தான் செய்யும். சரியாயா சுப்பிரமணி? இதுல என்ன சொல்லுங்க. பாயிண்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் டிக் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னது டிக் அடிச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா? ஆமா. கலத்திர மாற்றம் தான் இப்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. தம்பி வந்துட்டு ஏற்கனவே ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்துட்டு போயிட்டாங்க. அதனால தம்பிக்கு வந்துட்டு இன்னொரு மறு திருமணம் ஏற்படுறதுக்கு மாற்றம் இருக்கு அப்படின்ற. அதைத்தான் தம்பி என்ன சொல்றாருன்னா களத்திர மாற்றம்.
அப்போ ஒரு மனைவி இல்ல, இன்னொரு மனைவி வர்றாங்க அப்படின்னு எடுத்து. சரியா? ஓகே, உங்க வாக்கு பலிக்கட்டுனே. அவச்சொல் வந்துச்சா சுப்பிரமணி உனக்கு இது? அதெல்லாம் நிறைய வந்து முடிச்சதுனால அந்த பிரச்சனையை சந்திச்சது. அப்படியா? அவமானப்பட்டதுல. ம். இருந்தாலும் வியாபாரத்துக்கு போற இடத்துல ஏதாவது பிள்ளைய கையை பிடிச்சி வச்சுட்ட அப்படின்னு ஏதாவது அவச்சொல் எது வந்துச்சா? அது இல்லையே, அப்படி வந்துச்சுன்னா நான் அப்படியே கூட்டே வந்துடுவேன் வீட்டுக்கு, கவலைப்படாதீங்க. பாத்தீங்களா எவ்வளவு தயார் நிலையில இருக்கிறான் அப்படின்னு. அது தைரியம் தானே, அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அவன் பேசல, அந்த சுக்கிரன் மேல ராகு போறாருல, அவர் பேசுறாரு. புரியுதா நான் சொல்ல வருது? ஓகே ஓகே. வேற யாருக்கு சுக்கிரன் மேல ராகு போகுது? இதெல்லாம் மேட்ச் ஆகுதா? எனக்கு போதும் சார், திருவோணமா இதெல்லாம் மேட்ச் ஆகுதா? கரெக்டா இருக்கு. பக்கா. ரைட், ஓகே. பாருங்க, செய்வன வைக்கணும். என்னையும் வீட்டுக்காரையும் பிரிச்சிருவேன் நான். கரெக்டா சுக்கிரன் மேல ராகும் போது நெகட்டிவ். ரைட், ஓகே, சூப்பர். அப்ப தலைவலி 2 தலைவலி தான் எப்பவுமே வைப்பேனே. இப்போ கரெக்டா இருக்கு. தலைவலினா 2 தலைவலி எப்பவுமே, தலைவலி 2 3 தலைவலிக்கு மேல கூட படுப்பேன், தூங்குவேன். அப்படியா? அதெல்லாம் கரெக்டா இருக்கு எனக்கு. ஒரு வருஷமா பிரிஞ்சிருக்கேன். ஒரு வருஷமா பிரிஞ்சிருக்கேன். போய் தான் பாக்குற மாதிரி இருக்கும். அவங்க வேற இடத்துல இருக்காங்க, நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. ஆமா அப்ப சார், ஆமா சார். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த இன்பிட்வீன் கேப்ல இந்த சுக்கிரன் மேல ராகு போகக்கூடிய சமயத்துல உங்களுக்கு ஏதாவது புது ப்ரப்போசல்ஸ் வந்துச்சா? ப்ரொபோசல்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பட் ஆனா பார்வை மட்டும். ரைட், ஓகே. அடுத்து வேற யாராவது இருந்தா கேளுங்க. எண்ணங்கள் அதிகரிச்சிச்சு, அதை ஒத்துக்குவேன், அவ்வளவுதான். பட் ஆனா ஓரளவு வரும். சரியா? அடுத்து வேற ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணணும். அப்பதான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஓகேவா? ரைட். வேற யாருக்குமே இல்லையா சுக்கிரன் மேல ராகு? சாரி, இருக்கு, ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். எனக்கு இருக்கு சார். இருக்கா? உனக்கு எல்லாமே இருக்கியா? எனக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு, சொன்னது பூரா எனக்கு இருக்கு. நல்ல பையன். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெருந்தன்மையா இந்த மாதிரி ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? இந்த சுக்கிரன் மேல ராகு போகும்போது இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றாரு. சரி, கார் தான் வாங்கணும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இருக்கு. லோன் போட்டு எடுத்துடலாமான்னு ஒரு யோசனையிலே இருக்கிறேன். சரியா? நீ அமைதியா இரு. லோன் வாங்கி கார் வாங்க போறியா? ஆமா. சரி, எல்லா வீட்டுக்கும் ட்ரீட் வை ஃபர்ஸ்ட். லோனு எனக்கு ஏற்கனவே ஒரு லோன் எடுத்த கட்டி முடிச்சிட்டேன். சரி, இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இவருக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா? லோன் வந்துட்டே இருக்கு. அமைதியா இருங்க பூமாரி. லோன் கிடைக்குமா கிடைக்காதா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இப்ப நம்ம சொல்லி கொடுத்த பாடத்துல எதை பயன்படுத்துவீங்க? எது மேல ராகு போனா லோன் கிடைக்கும்? லோன்னா என்ன? கடன். எது மேல ராகு போச்சு அப்படின்னா கடன் கிடைக்கும். 6ஆம் அதிபதி மேல. 6ஆம் அதிபதி பாவகத்துல 6. ரைட், ஓகே. 6. அடுத்து வேற என்ன கிரகத்துல எது? அவங்க லக்கணம் என்ன லக்கணம், அதுல இருந்து 6ஆம் பாவத்துல. கிரகத்துல யாரு? 11 போகுமா சார்? 11 புதன். புதன் யார் சொன்னது? கடன், பைனான்ஸ், வட்டி, லோன். டேய் அமைதியா அப்பிடுவேன். புதன்னு சொல்லி சொன்னது யாரு? சரி, ரைட், ஓகே. யாரோ சொல்லியிருக்கீங்க. புதன். சார். சுஷிலா. அம்மா வாழ்த்துக்கள்மா, வெரி குட்மா, சூப்பரா கவனிச்சிருக்கீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப பாருங்க, அப்ப அந்த புதன் மேல ராகு போகணும், 6ஆம் பாவத்துக்கு மேல ராகு போகணும். அப்பதான் பழைய கடன் அடிச்சுட்டு புது கடன் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். ஓகேவா? ஓகே ஓகே. ரைட். வேற என்ன? வேற ஏதாவது மேட்ச் ஆகுதா? வேற ஏதாவது கேள்வி யாராவது கேட்டு வர்றாங்கன்னா எப்படி பதில் சொல்லுவீங்க? வேற ஏதாவது பூமாரி மாதிரி வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? அந்த பாவத்தை பார்ப்போம். சுப்பிரமணி கேட்டது மறு திருமணத்தை பத்தி கேட்டாப்ல. அதுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, கரெக்டா சுக்கிரன் மேல ராகு போகுது,
குரு மேல ம். ராகு போகுதுனாலும் சுப காரியம் தான். செவ்வாய் மேல ராகு போனாலும் சுப காரியம் உண்டு. அப்ப சுக்கிரன் மேல ராகு போனா கண்டிப்பா ஒரு களத்திர மாற்றம் ஏற்படும், மறு திருமணம் ஏற்படும். சரியா? வேற ஓகே ஏன் தேங்க் நமக்கு வீடு அமையுமா? வீடு 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 வாங்கலாமான்னு ஒரு யோசனை. சுகுமாருக்கு வீடு அமையுமா? வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சரியா? சுக்கிரன். வேற என்ன கிரகம் இருக்கு? செவ்வாய் இருக்கா? அப்ப இதுக்கு ம். மேல என்ன போகணும்? ராகு போகணும். ராகு. இல்ல அப்படின்னா லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல ராகு போகணும். போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? வீடு கிடைக்கும். வீடு வீடு கிடைக்கும். கிடைக்கும். இப்ப இவனுக்கு வந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு வீட்டை குறிக்கக்கூடிய பாவகம் எது? செவ்வாய். மேஷம். ஆமா. இப்ப இங்க ராகு இருக்கா? இல்ல. சரியா? அதே மாதிரி அந்த வாடகை வாடகை வீடு அப்படின்னு வரும்போது வாடகை வீடு மாறணும்னா என்ன பண்ணணும்? புதன் மேல ராகு போச்சு அப்படின்னா வாடகை வீடு மாறும். ம். கரெக்டா நான் சொல்றது? புதன் மேல ராகு அப்படின்றது வாடகை வீட்டை தானே குறிக்குது. சரிதானா? உங்களுக்கு சரிதான். தவறு இருந்தா திருத்துங்க. சரி, ரைட், ஓகே. வேற அப்ப இது மேல போச்சுன்னா மாறும். இதான். அதுக்கடுத்து சுப்புலட்சுமி அம்மா, நீங்க ஏதோ கேட்டீங்கல்ல, சொல்லுங்க சுப்புலட்சுமி அம்மா. சார் கொழுந்தனுக்கு சிம்ம லக்கணம் சார், மகர ராசி. ம். அவங்களுக்கு முதல் குழந்தை எதுவும் உருவாகுமா அப்படின்னு கேட்டேன். முதல் குழந்தை உருவாகணும். அவருக்கு என்ன சிம்ம லக்னமா? ஆமா சார். சரி, ரைட், ஓகே. சிம்ம லக்னம். சிம்மம் தான் அவருக்கு லக்னம். ரைட், ஓகே. குழந்தை உருவாகுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராகுவோட பாயிண்ட் இங்க இருக்கு, இங்க இருக்கு, லக்னத்துல இருக்கு, 11ல இருக்கு. 5ஆம் பாவக அதிபதி குரு எங்க இருக்கிறாரு? குரு பிறப்பு ஜாதகத்துல குழந்தனுக்கு எங்கம்மா இருக்கிறாரு? சார் அவங்க ஜாதகமா தெரியாது. ஜாதகமே தெரியாத தாயி? சரி, ரைட், ஓகே. ஆமா அப்போ சார். 5ஆம் பாவக அதிபதி குரு, அவர் மேல ராகு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா வேற யார் மேல போச்சு அப்படின்னா குழந்தை பிறக்கும் முதல் குழந்தை சூரியன் மேல ராகு போச்சுனாலும் முதல் குழந்தை உண்டு. கரெக்ட் தானே? சரி சார். குரு மேல ராகு போச்சுனாலும் முதல் குழந்தை உண்டு. ம். அதுக்கடுத்தது இந்த பாவகமான 5ஆம் பாவகத்துக்கு மேல ராகு போனாலும் குழந்தை உண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? சரி. சரி சார். சரியா? பெண்ணா இருந்தாங்கன்னா சுக்கிரன் மேல ராகு போகும்போது குழந்தை ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அடுத்து வேற சார் கருட்டா மேச லக்னம். மேச லக்னம். ஆமா சார், 8ஆம் இடம், அதாவது விருச்சிகத்துல வந்து சுக்கிரன் ராகு ரெண்டும் சேர்ந்தே இருக்குது. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் மேச லக்னத்தை போட்டுறேன். மேச லக்னம் விருச்சிகத்துல வந்து சுக்கிரனும் ராகு ரெண்டுமே. மேச லக்னம் சுக்கிரன் ராகு வந்துட்டு விருச்சிகத்துல இருக்கா? ஆமா சார், 8ஆம் இடத்துல. ஓகே, சரி. இப்போ வந்துட்டு இப்போ இவருக்கு என்ன தொடர்பு இருக்கு? கோச்சார ராகுவோட ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த கட்டத்தை தொடர்பு கொள்ளுதா ராகு? இல்ல, தொடர்பே இல்லை. அப்போ இதுக்கு பலன் எப்படி நம்ம சொல்ல? இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போதைக்கு நாம இப்ப படிச்ச சப்ஜெக்டை வச்சு இதற்கு பலன் சொல்ல முடியாது. ம். சரியா? சரிங்க சார். வேற இப்ப இங்கே சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா பலன் சொல்லலாம். ம். சரிங்களா? வேற வேற டவுட்? வேற டவுட்? மேச லக்னத்துக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிறக்கும். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா இதான் மேச லக்னம், 5ஆம் பாவகத்துக்கு மேல ராகுவோட சம்பந்தம் இருக்கு அப்படின்றப்ப பிறக்கும். ஓகேவா? ஆமா, நீங்க கேட்டது என்ன கேள்விமா? கேள்வி என்ன கேட்டீங்க? இல்ல சார், ரெண்டும் ஒரே இடத்துல சுக்கிரன் ராகு இருக்குது. அப்ப சுக்கிரன் ராகு இருந்தா ஒண்ணும் இல்லம்மா. அவங்க வண்டியில போகும்போது கவனமா போகணும். அவங்க போகும்போது அது மனைவிக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்ப மேச லக்னம், இப்ப இங்க சுக்கிரன் ராகு இருக்கா? இப்ப மேற்கொண்டு இந்த இடத்துல ராகு வரும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்ப வந்து 8ஆம் பாவகத்துல நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 8ஆம் பாவகத்தின் மீது ராகு செல்லும் பொழுது என்ன பலன் சொன்னேனோ அதெல்லாம் ரொம்ப தீவிரமா நடக்கும். அந்த மனைவி இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். சரிங்க சார். சரியா?
அந்த நேரத்துல ம். கவனமா இருந்தாலே போதும். மற்றபடி முன்ன இது பெரிய விஷயமாலாம் எதிர்பார்க்க தேவையில்லை. பயப்படுங்க. சரி. அடுத்து வேற யாருக்காவது ஏதாவது டவுட்டு? நோ டவுட்டா? ஏன் இன்னைக்கு இவ்வளவு சிலபஸ் இவ்வளவு குயிக்கா முடிஞ்சது? இன்னைக்கு தெரியல. 14 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன் கண்டென்ட். 13 தான் வந்திருக்கு. 13 தான் இருக்கா தம்பி? ஆமா 14 இப்பதான் கொண்டு வந்திருக்கேன். ஆமா 13 தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா ஆஹா. சரி ரைட் ஓகே. இந்த 8ஆம் பாவத்துல இந்த ராகு வந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பை நான் சொல்றேன். சரியா? ஆஹ் ம். இந்த 8ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இதான் லக்னம். இந்த இடத்துல ராகு. சரியா? பாருங்க, இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.